ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர். ஓ, அவர் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அஷந்தல கபலதரவ. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த மாதம் துவக்கி ஆண்டவர் இந்த வாரம், இந்த மாதத்துடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை கொண்டு வந்தார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஒரு தகப்பனை போல சுமந்து கர்த்தர் நம்மை நடத்தினார், போஷித்தார், பாதுகாத்தார். ஓ ஹல்லேலூயா. வார்த்தைகளை தந்தார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினேன்னு சொன்ன கர்த்தர் இந்த மாதம் நம்மளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஜீவன் தந்து ஆசீர்வதித்தார், சுகம் தந்து ஆசீர்வதித்தார், பாதுகாப்பு தந்து ஆசீர்வதித்தார். ஓ ஹல்லேலூயா. தேவைகளை சந்தித்து நம்மளை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சமாதானம் தந்து
கர்த்தர் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சமாதானம் தந்து ஆசீர்வதித்தார். நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக பதில் தந்தார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தந்தார். ஓ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஒப்புரவாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரிப்போம் சோதரிப்போம். இந்த மாதம் முழுவதும் வந்த நாசங்கள், மோசங்கள், சதி, திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி கர்த்தர் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காத்தார். ஓ ரஹாந்தர் சிவா பாபா லாக்கார் ஆவியானவர் நம்மோடு இருந்தார். தேவ பிரசன்னம் நம்மோடு இருந்தது. கர்த்தரை சமூகம் நம்மோடு இருந்தது. ஓ ரேபா கபால ஹந்தரபா நீ தந்தனமா நம்முடைய உள்ள நன்றினால் நிறையட்டும். ஓ ரேபாலா ஹந்தரே கபாலா ஷகலதரமா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை கூட நம்ம எல்லாரும் ஏகமனதாக நம்ம அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நடத்துவாராக. தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரே நடத்த வேண்டும். நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த மாதத்துடைய கடைசி கர்த்தரை நாள் 27/7/2025 கூடும்படியாய் நீ அடியாளுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் ஆண்டவர் எங்கே நாமத்தால் 2 அல்லது 3 பேர் கூடுதல மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னீரே, நீர் எங்கள் நடுவிலே இருந்து இந்த ஆராதனையை நடத்துங்கப்பா. பாடல் வழியாக எங்களோட பேசும். ஏறெடுக்க போகிற ஆண்டவரே துதி சோத்திர ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்து எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக. உன் பக்கமாக எங்கள் இழுத்துக்கொள்வீராக. ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, கேட்க போகிற வார்த்தை மூலிமா எங்களோட பேசுங்க. அது பின்பு நடக்கிற சண்டே கிளாஸ் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னால் நடக்கிற ஆட்டோ ஃபெலோஷிப் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. என்னால் நடக்கிற சகோதரர்கள் கூடிய ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இயேசுவே பா, எல்லாவற்றுக்கும் எங்களை முதலாவது தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய அதத்தால் எங்களை கழுவி பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுகொள்னு சொன்னீரே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள இப்போதே இயேசு கிறிஸ்து ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, ரத்தத்தால சுத்திகரிப்பீராகப்பா. இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இடம் முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வாகனம் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவனுடைய பிரசனம் மகிமை இப்போதே இறங்கட்டும். இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பும் உடைய மகிமையினால பிரசனத்தினால. ஆண்டவரே இயேசுவே கர்த்தர் நிரப்புவீராக. ஆலயமாகிய சரீரத்தை எங்களை நிரப்புவீராக. உடைய சமூகத்திலே நாங்கள் எதையும் நினைக்காமல் கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்க கிருபை செய்வீராக. இப்போதே இந்த ஆராதனை விரோதமாக உருவாக்குற எல்லா ஆயுதமும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாய்க்காமல் போவதாக. எல்லா வன்கண் பொறாமை எரிச்சல் மனித வல்லமைகளை பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்துல கட்டி சுட்டெரிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆராதனை மாத்திரம் பரிசுத்தவான்கள் நாளில் கூடி ஆராதிக்கிற எல்லாம் ஆராதனை கர்த்தர் பாதுகாத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே செய்யறதுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். வருகளை சுகபத்திரமாய் கொண்டு நேரத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். கர்த்தர் பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் தான், அவர் தான் ஆராதனைக்கு அல்லேலூயா. எனக்கென்று ஒரு நேரத்தை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவான் என்று சொன்னார். என் ஜனங்களை அனுப்பிவிடும், அவன் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று பார்வோனிடம் சொல் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை அனுப்பினார். நம்மளை இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அவரை ஆராதிக்கப்படி. ஹல்லேலூயா பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை
யாவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹalleluya. எதுக்கு துடிக்கணுமா? எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணுமா? ஆயுள் முடியும் வரை. ஹalleluya. கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்றபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்றாரு. ஆங்கில பாடல பாடும், we have come into his house and gathered in his name to worship God. We have come into his house and gathered in his name to worship him. We have come into his house and gathered in his name to worship him. We have come into his house and gathered in his name to worship Christ the Lord.
I stand complete in Him and worship Him. He is all my righteousness. I stand complete in Him and worship Him. He is all my righteousness. I stand complete in Him and worship. Praise the Lord. Worship Him, Jesus Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிப்பேன். அவர் என் உயிரிலும் மேலானவர். ஹalleluya என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழுவதுமே அவர் பெயரை போற்று. வாயிலிருந்து எப்பவுமே என்னதான் வரணும்? இயேசுவை போற்றும். ஆமென். வாயிலிருந்து அவர் என்னத்தை கண்டோம் என்னத்தை தந்தா சொல்லணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான். ஓ இப்படியாக தாவீது சங்கீதத்தில் எழுதுறான், மானாட நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்மாவே வாஞ்சிக்கிறாங்க. அவர் ஆத்மாவே குறித்து சொல்றார். நான் சொல்றேன், இந்த காலை நம்ம உயிரை பற்றி சொல்றேன். ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழுமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாது. ஒரு நாளும் மறக்கூடாது, ஒருபோதும் மறவாது. ஏன்னா அவர் நம்ம அவ்வளவு செய்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா பாடுமா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே.
தாவீது இப்படியாக சொல்றான், நான் உயிரோட பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். எவ்வளவு நாள் என்ன உயிரோட நான் எனக்கு ஒரு ஆசை, நான் உயிரோட பிழைத்திருந்து என்ன செய்வேன்? நான் சில நினைக்கிறான் நிறைய சம்பாதிக்கிறான். இல்லை இல்லை, அவர் செய்களை எல்லாம் என் ஆண்டவர் நல்லவராக இருந்தார், என்னை தூக்கி விட்டார், எனக்கு உதவி செய்தார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை போஷித்தார், என்னை துணையாக இருந்தார், என்னை பக்க பலமாக இருந்தார், என்னை நம்பிக்கையாக இருந்தார், எனக்கு ஜீவனாக இருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டு சொல்லலாம், இந்த இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படின்னா அவர் என்னை உயிரோடே கலந்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம உயிரோடே போல் கிறிஸ்து எனக்கு ஜீவன்றார். அதனால என் ஜீவன்லேயே இயேசு கலந்துட்டார், என் உயிரோட கலந்துட்டார். தட்டி எப்படின்னா இயேசுவே இயேசு வாயில என்ன பண்ணோம்? இயேசுவே. சிலர் ஸ்லிப்பானா கீழே வந்தா அம்மான்வாங்க, அப்பான்வாங்க. அம்மா அப்பா அங்கே இருக்க மாட்டாங்க, ஆனால் இயேசு அங்கே இருப்பார். ஆமென். இயேசுவே அப்படின்னு சொன்னா போதும். ஹல்லேலூயா. கத்திரை ஆராதிப்பை எழுந்து நின்று ஆண்டு வைப்பாலும். இன்னைக்கு அநேக அரசியல் பதவிகள்லாம் நடப்பயணம் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லுங்க, என் உயிரே, என் உயிரிலே மேலானவர்களே அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் நான் சொல்றேன், இயேசு நம்ம உயிர். ஆமென். நம்முடைய உயிரிலும் மேலானவர், நமக்காக தம்முடைய உயிரையே தந்தவர், தம்முடைய ஜீவனே தந்தவர். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை தருவதை காட்டிலும் சிநேகம் அதிகமானது இல்லாமல் இயேசு நம்மளுக்கு இதாக ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. படம் என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே
உயிர் எப்படி தெரியுமா? பாஸ்டர் சாம் சுந்தரம் கடைசியாக அவர் ஜூன் மாதம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு முன்னாடி ஜீவனையும் கிருபையும் வைத்தா நீ எது தெரிந்து கொள்வே அப்படின்னு என்கிட்ட கர்த்தர் கேட்டார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என் ஜீவனை பார்க்கலாம் உங்களுடைய கிருபை மேலானது. எங்கள் கிருபை இருந்தால் போதும்பா. நான் என் ஜீவனை நேசிக்கல, என் ஜீவனை கிருபை போல உங்கள் கிருபை நேசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. கிருபை யாரு? இயேசு. இயேசு என் ஜீவனை காட்டில நேசிக்கிறான். அப்படிதான் அவரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? அவரை நம்ம உயிரை காட்டில நேசிக்கணும். அப்போ என் உயிரே உமை துதிப்பேன் அப்படி சொன்னா, அவர் உயிரா இருந்தான்னு அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பது வாழ்க்கையில அப்படி கொடுத்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் என் உயிருக்கு மேலா இயேசுவை நேசித்தேன். என்னை எவ்வளோ தாழ்த்த முடியுமோ, முதல்ல எனக்கு அந்த தகுதி இல்லை, யாரோட கம்பேர் பண்ணது அவ்வளோ தகுதி இல்லாத என் வாழ்க்கையை என்னை நேசித்தாரேன்னு அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு, அளவுக்கில்லாத அன்பு வந்தது. என்னை நேசிக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, படிக்காத என் கூட இருக்கிறாரு, ஏழையாக என் கூட இருக்காரு, அனாதையாக என் கூட இருக்காரு, எனக்கு துணையா இருக்கிறாரு. ஓ, ஏசு எவ்வளோ நல்லவர். என் உயிரை காட்டில் நேசித்தேன். இன்னைக்கும் நான் அவரை நேசிக்கிறேன். என் உயிருக்கு மேலாக அவரை நேசிக்கிறேன். எனக்கு ஏசு போதும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நேசித்து பாருங்க, அவருக்கு கூடயே இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை வருத்தப்படவே விடவே மாட்டார். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் முகத்தை பார்க்கிற உங்க முகம் வெக்கப்பட்டு போகாது. அவரை நோக்கி பார்த்தவர் பிரகாசம் அடைந்தார். நீங்க உயிரை போல அவரை நேசிங்க. கொடுத்தாதான் இல்லை, கொடுத்தாலும் கொடுக்கலாலும். ஹல்லேலூயா. ஓ, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொன்னா பாருங்க, அதான் உண்மையான பக்தி. யோபு சொல்லுவேன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த உயிரை போல நேசித்து பாருங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. 8 மணிக்கு வாங்க, உடனே எல்லாத்தையும் உதறி விட்டு நீங்க வந்துருவீங்க. வந்தவா ரைட்டி போ, நீங்க வந்து இங்க இருப்பீங்க. அப்படி நேசித்து பாருங்க. பிள்ளைங்களை அப்படி நேசிக்க வைங்க, உங்க குடும்பத்தார் அப்படி நேசிக்க வைங்க, இயேசுவை நேசிக்க வைங்க. வாழ்க்கையில இயேசுவை கண்டு கொண்டாங்கன்னா வாழ்க்கையில உயர்ந்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர் யாருன்னா என் உயிரிலும் மேலானவர். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுக்க விரும்புமா? அந்த 7ஆம் மாதம் முடிவுக்கு வந்திருக்கோம். ஆண்டவரே, நீ என் உயிரிலும் மேலானவராக இருக்கப்பா. ஹல்லேலூயா. என் உயிருக்காக எனக்கு இல்லப்பா, என் உயிரிலும் மேலானவர். நீ இல்லாம நான் இல்ல ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் இல்ல ஆண்டவரே. நான் இருப்பதும் நிர்மலாகாத சுத்த கிருபைப்பா ஆண்டவரே. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் இயேசுவே. எனக்கு எல்லாமே நீங்க தான். என் முகவரி நீங்க தான், என் அட்ரஸ் நீங்க தான், என் பேருக்கு நீங்க தான்ப்பா. எல்லாரும் நீங்கப்பா. ஓ, என்னை தங்க வைக்கிறது நீங்க, போஷிக்கிறது நீங்க, என்னை பராமரிக்க நீங்க, இது வரைக்கும் எனக்கு ஆதரவா இருக்கு நீங்க. ஓ, என்னை சுமக்கிறது நீங்க, என்னை தப்ப வைக்கிறது நீங்க தான்ப்பா, என்னை மறைக்கிறது நீங்க தான், என்னை உயர்த்துறது நீங்க தான்ப்பா. இயேசுவே, என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலானவரே, உங்களை நேசிக்கிறோம்ப்பா. அந்த நேசத்தை எனக்கு தாங்க, நான் இழந்த நேசத்தை திரும்ப தாங்கப்பா. என்னை கதறுங்க. அந்த அன்பு உள்ளத்திலே நிரப்புது. இயேசு அன்பான தம்முடைய ஆவிய உள்ளத்திலே நிரப்புகிறார். அன்பிலே அவர் பக்கமா இழுக்கப்படுங்க. ஓ, ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. Thank you Lord. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலானவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல்
என்று அதாவது என்னை என்னால் என்று உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்றார். என்னை வச்சா எல்லாம் செய்ய முடியும், என்னை முன்ன வச்சுனா எல்லாம் நடக்கும், நான் இல்லாம ஒண்ணுமே செய்யணும். அது உண்மை. எத்தனை காலவெளி ஒத்துக்கிறீங்க? அது ஒரு என் ஞானம், என் திறமை, என் படிப்பு, எனக்கு இருக்க செல்வாக்கு இதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு என்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே நீ தான்ப்பா, நீ தான்ப்பா, நீ தான்ப்பா, என் நினைவெல்லாம் நீங்க தான், ஏக்கமெல்லாம் நீங்க தான், வாஞ்சாயெல்லாம் நீங்க தான், நீங்க 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 தேட ஆரம்பிங்க, எல்லாம் உங்களை தேடி பின்னாடி வரும். ஆமே, ஹல்லேலூயா. உம்மோடு நடக்கணும், ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகணும், உம்மோடு பேசணும், உன் சித்தம் செய்யணும்ப்பா. வேற ஒண்ணுமே ஆசை இல்லை. உம்மோட நடக்கணும், உம்மோட நான் பழகணும், உன் சித்தம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யற வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீரானா? அவரோடையே இருங்க எப்பவுமே. கொஞ்ச நேரம் கூட விலகாம இருங்க. வேலை ஸ்தலத்துல அவரோட இருங்க, பாட்டு கேளுங்க, போகும்போது பாடுங்க, துதிங்க. எப்பவுமே இயேசுவோட இருந்து பாருங்க. நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அவரோடு இருந்து பாருங்க, அவர் உங்களோடு இருப்பார். நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் ஏமாத்துறவர் அல்ல, நான் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் டிஸ்கரேஜ் பண்றவர் இல்ல, நம்முடைய ஆண்டவர் என்கரேஜ் பண்றவர். நம்முடைய ஆண்டவர் குழியில போறவர் அல்ல, ஆண்டவர் குழியிலிருந்து தூக்கி விடுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மளை வாழாதபடி செய்யறோம்ல, ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஆண்டவரோடு கூட பழக ஆரம்பிங்க, அவங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு மாறவே மாறணும். உலகத்துல மனிதர்கள் காசு பணம் மாறிடுவாங்க, பொசிஷன் வந்தா மாறிடுவாங்க, சொத்து வந்தா மாறிடுவாங்க, வசதி வந்தா மாறிடுவாங்க. ஆனா மாறாத ஒரே ஒருவர் என் வாழ்க்கையில, ஹல்லேலூயா, ஓ நான் பார்த்து கொண்டு வருகிறேன், 35 வருஷமாக பார்க்கிறேன், ஒரே ஒருவர், நேற்றும் இன்றும் என்றும் மாற, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், மாறவே மாட்டார். அவர் அன்பில்ல மாற்றம் இல்லை, அவர் அழைத்த அழைப்பு கிருவரங்களை மாற்றம் இல்லை, அவர் நம்ம நேசித்த நேசம்ல மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ பாடுவோமா, உம்மோடு நடக்கும், நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீங்க தான். ஓ பாடுவோம், பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே
உயிராயிருப்பாராக. ஓ ஹalleluya. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்னாக தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார். கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை, அவர்தான் எல்லாமே. ஆமென். ஓ ஹalleluya. அவருடைய நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், என் உயிர் ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம்ப்பா, உங்க பிரஸ்தானத்தில் இருக்க ஆலயத்தில் இருக்கிற தேடி வந்திருக்கிறப்பா அப்படின்னு நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லும் போது நீங்க அமர்ந்திருந்து, ஆமென், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திருக்கசனமாய் வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, இந்த மாதத்தின் கடைசியில கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு எண்ணெயை பார்த்து நீ அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்வாய். ஹalleluya. எப்படி அறிந்து கொள்வார்? அவர் செய்கிற யுத்தம், அவர் அனுப்புகிற காற்று, அவர் அனுப்புகிற பிரசனம், அவர் அனுப்புகிற வல்லமை. ஓ, உங்களுக்காக அவர் செயல்படுவார். இது வரைக்கும் நீங்க செயல்பட்டது போதும். இந்த 7ஆம் பாகத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்க. இந்த வரப்போகிற வாரத்திலிருந்து கர்த்தர் எனக்காக செயல்பட போகிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் எனக்காக எல்லாம் நிலைவர பண்ண போகிறார். கர்த்தர் எனக்காக காலையில வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் எனக்காக பரிந்து பேச போகிறார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஒரு ஆவியானவர் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உன் பிரசன்னத்தால் கூடுமே, பிரசன்னத்தால் கூடுமே.
சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கையில தட்டி ஹalleluya. கர்த்தர் என்னை மீண்டும் கட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கட்டுவார். ஓ, உறவை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். ஓ ரக்கபாலா தானா, விசுவாசத்தோட உங்க விசுவாசத்தை திரும்ப கட்டுவார். கர்த்தருக்குள்ள இருக்க உங்க உறவை மீண்டும் கட்டுவார், அன்பை கட்டுவார், ஊழியத்தை கட்டி எழுப்புவார். ஓ ரிபாலா ஷிபாலா, இடிந்ததுன்னு நினைக்காதீங்க. இடிந்ததை கர்த்தர் உங்க கையால் ஆரம்பித்தது உங்க கையாலேயே செய்து முடிப்பார். எத்தனை பேர் காலையில விசுவாசிக்கிறீங்க? கபாரா ஷபலா தரபா. எல்லா துதியும் கனமும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு உட்கார்வோம்.